என் அழகான பார்பி பொம்மை. அப்பா, என்ன நடக்கிறது? முடியாது. ஓ, இது எனது தம்பி சாக். அவன் என் வீட்டை சேதப்படுத்துகிறான். அது என் வழியில இருக்கு. வாவ், என் ரோபோட் உன் பார்பி பாம்பை விட குளிராக இருக்கிறது. நானே வீட்டை எடுத்து செல்கிறேன். இது என் சொந்தமானது. நிறுத்து, எனக்கும் பெரியதொரு உள்ளது. இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, முதலில் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமா காணோம். எனது மேக்கப் எனக்கு உதவும். வீட்டின் மீது பாசம் ஊற்றுகிறேன். அது உடனே இளஞ்சிவப்பு ஆகிறது. இது அற்புதம். இப்போது ஒரு தூரிகையை எடுத்து நானும் வீட்டிற்குள் நிறம் பூசப் போகிறேன். சாக், அவை என்னுடைய தூரிகைகள். நீ என்ன செய்கிறாய்? அட, என்ன தவறு? நான் வீட்டையும் வரைய வேண்டும். இன்னும் அவசரப்படுகிறாய் ஜானிஸ். ஓ, ஹா, உஃப், என்னிடம் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது. இது மிகவும் விரைவாகவும் நன்றாகவும் இருக்கும். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டின். அது என் முகத்தில். அதை அகற்ற வேண்டும். என்னுடைய அழகான நெப்கின். எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த வால்பேப்பரால் அறையை மூடுவேன். சில பசையை போட்டு அதை சுவரில் ஒட்டுகிறேன். அழகாக இருக்கிறது. வாவ், அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. மற்றொன்றும் எனக்கு கிடைத்து விட்டது. வெள்ளை வர்ணத்தை ஜாகின் முகத்துக்கு ஒட்டப்படுகிறது. அஞ்சனி, இது என்ன? நீங்கள் அதை காமெடியாக நினைக்கிறீங்களா? அப்பா, என் புருவம். இதை எப்படி மீண்டும் வைப்பது? எனக்கு என் புருவம் வேண்டும். இது செயல்பட்டதா? ஓ, அது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் எனது சொந்த வால்பேப்பரை உருவாக்குவேன். ஒரு அழகான வடிவத்தை வரைகிறேன். ஒரு துண்டை வெட்டி எடுக்கிறேன். முழுமையானது. நன்றி ஜானிஸ், உன் சிறந்த எண்ணத்திற்கு. இப்போது அதை சுவரில் ஒட்டுவிடலாம். இது மிகவும் குழுவலாக வந்திருக்கிறது. என் ரோபோக்கும் இது பிடித்திருக்கிறது. அவன் ஆடுகிறான். ஓ, வாவ். தொடர்ந்து செய்முறை. எனக்கு ஒரு மாதிரி இதழ் வேண்டும். இங்கு பல தென்றல் எண்ணங்கள் உள்ளன. பார், இந்த அழகான பார்பி அறைய பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு இது வேண்டும். நான் ஒரு சோஃபாவுடன் தொடங்குவேன். இதை ஒட்டுமொத்த அலங்காரத்தை காண்பீர். பார்பி, நீங்கள் சும்மா அமர்ந்து டீ வெறிப்பி. நான் உங்களுடன் சேர்ந்து செய்வேன். அற்புதம். மேலும் குறிஞ்சல்கள் இருக்கும் ஒரு பெட்டி. மேலும் நாற்காலிகள், தலையணைகள். என் பார்பி இங்கே டிவி பார்க்க முடியும். உங்களின் பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை favorite TV show. What is this? நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்ததை ஆன் செய்தேன். ஜானிஸ், என்னை தனியாக விடு. சரி சரி, எனது ரோபோட்டிற்கும் ஒரு டிவி உள்ளது. நாம் அதை வியோகத்தில் தொங்க விடுவோம். ஓ, அந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் போஸ்டர்களை பாருங்கள். காமிக் புஸ்தகங்கள். எனது ரோபோட் இங்கு நடனமாட முடியாது. அவருக்கு மின் இசை மிகவும் பிடிக்கும். ஓ, இல்லையே, என்னோட அண்டை வீட்டினர் ரொம்ப சத்தமா இருக்கிறார்கள். அது ஒரு கியாடூரம். என் பார்பி இப்படி தங்க முடியாது. ஓ, பயங்கரமான இசை. அருமை, நன்றாக இருக்கிறது. நன்றி. உங்க ரோபோவுக்கு நாற்காலியை கூட்டி உட்கார தயார். வாவ், அத பார்த்தால் அடிக்கலாம். இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கும் வீடியோ விளையாட்டுகள். அவற்றை நாங்கள் விரும்புகிறோம். நான் ஜெனிஸை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தேன். சரி,
இங்கு இரண்டாவது மாடி இருக்கிறது. இதை விரைவில் முடிக்க வேண்டும். என் பார்பிக்கு தூங்க இடமில்லை. ஆனால் நான் அவளுக்கான படுக்கையை கண்டுபிடித்தேன். இப்போதைக்கு சிறிது ஓய்வு கொள். மேலும் உனக்கான மேக்கப் மேசையை தயார் செய்கிறேன். தான் இதை இதே இடத்துல வைக்கிறேன். கூடவே ஒரு நாற்காலி. இப்போ என் பார். ஒரு நிமிஷம். என்ன? பார்பியின் துணிகள். உனக்கு அருமையான அலமாரி கண்டுபிடித்தேன். இதோ உன் உடைகள். சரிதான். சுவர்களில் சில ஓவியங்கள். பார்பி, ஆடை மாறுவோம். சாக், என்ன வேண்டும்? அப்போதே இதை செய்யலாமே. இனிமையானதா இல்லை? ஓ, அவனை கேட்காதே பார்பி. ஆமாம், சரி சரி சரி. அதை பாருங்கள். அது ஒரு தூங்கும் கேப்சூல். எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறது. வாவ், இது வெறித்தனமாக உள்ளது. எனது ரோபோட்டுக்கு பல சுவாரஸ்யமானவற்றை உள்ளது. கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அறிவேன், உனக்கு அது மிகவும் பிடித்திருக்கும் இல்லையா? எனக்கு பரவாயில்லை. என் ரோபோட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன சத்தம் இது? ஓ, அவன் பசிக்காக இருக்கிறான். இதை சரி செய்ய வேண்டும். அரசு, காத்திரு. காய்கறிகள் மற்றும் பழங்கள். இது அருவருப்பானது. நாம் சுவையான உணவாக பீட்சா உண்டாக இருக்கிறோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மற்றும் அதிக பெட்டிகள். இங்கே ஒரு மேசை இருக்கும் மற்றும் சமையலறை தானே. கூடிய விரைவில் ஏன் அவனுக்கு இதை பற்றி தேவைப்படுகிறது? அவன் சமையல் செய்யவில்லை. இங்கே சில விளையாட்டுகளை ஒருங்கிணைப்போம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஜானிஸ், நீ என்ன செய்றாயா? நான் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேகரிக்கிறேன். என் பார்வி அதற்கு விரும்புகிறாள். ஒரு முழு கூடை பொருட்கள். அற்புதமானது. ஆஹா, சரியானதுதான். எல்லாவற்றையும் அடுக்கில் வைக்கிறேன். இல்லை, என் மனசு மாறிவிட்டது. கைப்பைகள் மற்றும் காலணிகளை அடுக்கில் வைப்பது நல்லது. அது மிகவும் நல்லது. புழுகு. ஆம், என் பார்பி தனி துக்க அறை தேவை. சமையலறையை அகற்றி விடுகிறோம். இந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. பல எல்லா உடைகளையும் தொங்க விடுகிறேன். அது கேவலமாக இருக்கிறது. நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள். என் வீட்டின் கூரையில் ஒரு ரோபோ ஸ்டிக்கர் இருக்கிறது. இங்கு யார் வசிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நன்றாக. எனக்கும் வீட்டிற்கு ஸ்டிக்கர் இருக்கிறது. இது என் பார்பி. அழகு. வாவ். ஜாக் அவன் ரோபோட்டுக்கு ஒரு சிறந்த வீடு கட்டியிருக்கிறார். மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது. ஜென்னா உடையதென்பது என்ன? அந்த இளஞ்சிவப்பு கோட்டை. வாவ். அங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் இடமா இருக்குது. நீங்க அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால் ஒரு ரகசிய அறை இருக்கும். உயிர்த்து போகிறாய். உங்க பிளாஸ்டர்கள் அருமையாக இருக்குது. ஓ, கூரையில ஒரு ரகசிய அறை எனக்கு கூட இருக்கிறது பார். பார்பியின் பிடிச்ச இருக்கை. நான் அவளோட செல்லங்களும் அவங்க இங்க தங்கிக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கிறது. நன்று. என் பார்பி அதை ரசிக்கிறாள். சரி, மேலும் தொடர்கிறோம். என் பார்பிக்கு ஒரு முன்னங்கண்ணாடி தேவை. இங்கே ஒரு புல்வெளி வைக்கிறேன். ஒரு சன்பெட். அஃபா, பாருங்கள், அழகு. உண்மையிலா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு நீல நிற தரைபல்
மற்றும் சில உபகரணங்களை வைத்துக் கொள்ளப் போகிறேன். Parasitetical Sam's Rose Browser எந்த ஸ்ட்ரெஸுகள் எழுதவும் மனசொரு சொய் பார்ப்போம். Das பார்பியின் வீடும் ரோபோட்டின் வீடும் டைப்பர் கைஸ், இந்த வீடியோவை விருப்பம் விடுங்கள், கீழே கருத்தை விடுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். உங்களை விரைவில் பார்க்கிறோம். பாய்.